بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. إن شاء الله இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக ஹாரூன் ரஷீத் என்பவர் கிராத் ஓதுவார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا واصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا واذكر اسم ربك بكرة وأصيلا ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا. نحن خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم تبديلا. إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا. وما تشاءون إلا أن يشاء الله. إن الله كان عليما حكيما يدخل من يشاء في رحمته والظالمين أعد لهم عذابا أليما. السلام عليكم ورحمة الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய ஒரு நபர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் முஹம்மது இக்பால் மதனி அவர்களையும் அதைத் தொடர்ந்து உரையாற்ற இருக்கக்கூடிய மௌலவி அலி அக்பர் உம்ரி அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களையும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பல இடங்களிலிருந்து பயணம் செய்து இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் மர்கஸுல் இப்னுல் கய்யிம் இஸ்லாமி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கக்கூடிய ஷேக் முஹம்மது இக்பால் மதனி அவர்களை பற்றி இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாகவே அறிந்து வைத்திருப்பார்கள். ஷேக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியிடப்படக்கூடிய குர்ஆனை தமிழ் உலகத்திற்கு தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் அந்த குர்ஆன் பல எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஷேக் அவர்கள் இந்த தமிழ் உலகத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான ஹதீஸ் கிரந்தங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடும்படியாக சொல்வதாக முக்தசர சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை 4 பாகங்களாக வெளியிட்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று சஹீஹ் அபீ தாவூத் என்று சொல்லக்கூடிய ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் சஹீஹான ஹதீஸுகளை பிரித்து தொகுத்து கொடுத்த அந்த நூலையும் முதல் பாகமாக ஒரு 600 ஹதீஸுகளை எடுத்து அதனுடைய தமிழாக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக ஷேக் அவர்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய தொடர்பான விஷயத்திலே பல நூல்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோக நாம் அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்கள் என்ற அடிப்படையிலே ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இந்த நூல்
பல எண்ணிக்கையில் லட்ச பிரதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சவுதி அரசாங்கத்தின் சார்பாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இலவசமாக. அடுத்து ஷேக் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த நூல்களையும் புத்தகங்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவை அனைத்துமே இலவச பிரதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வகையில் ஷேக் அவர்கள் செய்த பணியை அல்லாஹ் தஆலா ஏற்க வேண்டும். மேலும் அவர்களுடைய வயதிலும் அவர்களுடைய கல்வியிலும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டி பிரார்த்திக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கக்கூடிய ஷேக் அலி அக்பர் உமரி அவர்கள் ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத் என்ற மதரசாவில் பயின்று அங்கு பட்டம் பெற்று பிறகு ஒரு 9 ஆண்டு காலம் அல்கோபரில் உள்ள ஜாலியா சென்டரிலே பணியாற்றியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது திருச்சியில் உள்ள குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ள ஒரு பள்ளியிலே இமாமாகவும் ஹதீபாகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இந்நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் அஹ்மத் அவர்களையும் அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரபியில் சொல்வார்கள் அல் மஅரூஃப் லா யுரஃப். எந்த ஒரு மனிதர் அதிகமாக மக்களுக்கு அறிமுகமாக இருக்கிறாரோ அவரை பற்றி அதிகமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அடிப்படையிலே ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆக ஜனாப் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் எந்த ஒரு துறையிலே மிகவும் குறுகியவர்களாகவும் மிக சொற்பமான மக்கள் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு துறையிலே சிறந்து விளங்குகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய பணியிலும் சேவையிலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஆக அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. இதனுடைய முதல் ஷேக் அவர்கள் நம் முன்னே இணை வைத்துடைய விபரீதங்கள் என்ற தலைப்பில் பல விஷயங்களையும் பல ஆதாரங்களையும் நமக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆக அவங்க சொன்ன அடிப்படையில் இணை வைத்திருக்கிற அந்த தீமையை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. அதற்கு அடுத்ததாக ஷேக் இக்பால் மதனி அவர்கள் நமக்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மற்றும் சுன்னாவை எப்படி விளங்குவது என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் உரையாற்ற இருக்கின்றார்கள். ஷேக் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸில் இந்த தலைப்பை தருவதற்கான காரணம் என்ன என்பதை நான் தெரியப்படுத்துவதை விட ஷேக் அவர்கள் தெரியப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். அடுத்து ஷேக் அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்தும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் தவறவிட்டேன். அது என்ன விஷயம்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்புடைய அனைவருமே அறிந்த அறிஞர்கள் யாரு? பொதுவாகவே நம்ம அதிகமாக படிக்கும்போது ஷேக் பின் பாஸ் ரஹிமவுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமவுல்லா, ஷேக் உசைமின் ரஹிமவுல்லா, அதே போன்று ஷேக் முக்தார் ஷம்சீதி ரஹிமவுல்லா, அதே போன்று இப்போ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பார் ஹஃபிதவுல்லா, இந்த 5 அறிஞர்கள் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக கருதப்படுறாங்க. இவங்களுடைய நூல்களும் இவங்களுடைய உரைகளையும் உலக அளவில் பல மக்கள் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட 5 பெரும் அறிஞர்களிடத்தில் ஷேக் இக்பால் மதனி அவர்கள் மாணவராக இருந்த இந்த மார்க்கத்தை பயின்றிருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்களிடத்துல இந்த தலைப்பை நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்போது ஷேக் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அகிலத்திற்கெல்லாம் இரட்சகனாகிய உருவாக்கி கருவிலே இருந்து கபரஸ்தான் வரைக்கும் உள்ள அவனுடைய வாழ்வாதாரங்களை அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றி உயிரையும் கொடுத்து உயிரையும் எடுக்கின்ற தகுதியுடையவனுக்கு பெயர் தான் இரட்சகன். அவன் தான் ரப்பு. அந்த ரப்பாகிய வணக்கத்திற்குரிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாக என்று கூறி இந்த அகிலத்திற்கெல்லாம் அருளாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், அந்த தோழர்களை யார் பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்களுக்கு சுவனம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 100வது வசனத்தில் சொல்றார். தொடக்கத்தில் சூரத்துல் பக்ராவில் ஃபைன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததவ். இப்போது என் முன்னாடி இருக்கிற சஹாபாக்களாகிய நீங்கள் எப்படி விசுவாசம் கொண்டீர்களோ இது போன்று அவர்களும் விசுவாசம் கொண்டு விட்டால் நேர்வழி பெற்று விட்டார்கள். அந்த நேர்வழிக்கு உருவாக கருவாக
உருவாக்கப்பட்டவர்களுக்கு பெயர் தான் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களின் மீதும் அந்த நபித்தோழர்களை அவர்களுடைய நடைமுறையில் இறுதி நாள் வரை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களின் மீது உங்களையும் என்னையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா பேரருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்திற்காக எனக்கு துவா செய்ய வேண்டும். என்ன காரியம் தெரியுமா? என்னுடைய கம்ப்யூட்டர் சரியா இருக்கு, அது மூத்தா போற வரைக்கும் அப்படியே இருக்கணும். அப்பதான் நான் அதே சொல்ல முடியும், ஆயத்தை சொல்ல முடியும், விஷயங்களை சொல்ல முடியும். இதற்கு பிறகு எனக்கு துன்யாவில் தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தேவையும் இல்லை. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இதெல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். என்னிடத்தில் உள்ள சரக்குகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதன் மூலம் பயன்பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். அதனால முதல் துவாவா வைங்க, உங்கள் துவாக்களை என்ன மறந்துடாது. அதற்கப்புறம் இந்த மஜ்லிஸிலே வெளியிடப்படுவதற்காக வேண்டி உள்ள ஒரு நூலுக்கு பெயர் கிதாபு தௌஹீத். அதனுடைய சிறப்பை பற்றி, அதற்கு எதிரான கொள்கையினுடைய தீமையை பற்றி எல்லாம் அருமையாக விளக்கி கூறினார் நம்ம சகோதரர். ஆனால் எனக்கு 3 துணுக்கு சொல்லனாங்க. பல நாட்களாக என் மனதிலே தேக்கி வைத்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மனதிற்கு நிறைவாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்திலே சொன்னபோது அதற்கு எதிராக மக்கள் எதிர்பார்த்து பாடினார்கள். எவ்வளவு தீமைகள் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருந்தார்கள். அதிலே ஒரு துணுக்கு என்னன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும். உங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு விட்டார்கள். நீங்கள் எந்த அல்லாஹ்வை சொல்லுகிறீர்களோ அதை நம்பாத ஒரு கூட்டம் உங்களை அழித்தொழிப்பதற்காக வேண்டி உங்களை வேரோடு அறுத்தறதுக்கு அவர்களாம் ஒன்று சேர்ந்துட்டான். அதனால என்ன செய்ய தெரியுமா? அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்ன கருத்து? அவங்க மோசமானவங்கப்பா, போட்டு தள்ளிடுவாங்க, அதனால பயந்துக்கிறார். சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் கேட்ட பிறகு எங்களுடைய தானை தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முதல்ல ஃபஸாதஹும் ஈமான். இதை கேட்டவுடன் அவர்களுடைய ஈமான் அதிகமானது. உங்களா கிறுக்கு போயிடலாம், எங்களுக்கு அல்லாஹ் இருக்காண்டா, அல்லாஹ். فقالوا حسبنا الله ونعم الوكيل. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், உதவி செய்வதிலே அவனோட நல்லவன் கிடையாது. ஆகையினால உங்களுடைய மிரட்டல் உருட்டல் எதிர்க்கும் நாங்கள் அங்கேயவர்கள் போகிறார்கள். இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலையில் நிற்கின்ற போது ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சொன்னாங்க பாருங்க. அப்ப எவ்வளவு அழுத்தமாக அந்த அல்லாஹ் அவர்களுடைய மனதிலே இருக்கிறார் என்பதை உணருங்கள். இதுதான் தௌஹீதுடைய வித்து. இன்னொரு பேச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய சோதனைக்கு ஆளாக்கினான். என்ன சோதனை? நம்ரூத் என்ற ஒரு குடியவன் 6 மாதம் வரை நெருப்பை மூட்டி எரித்து அந்த வெள்ளத்திலே அவர்களை தூக்கி எறிவதற்காக வேண்டி தயார் செய்த ஒரு மிஷினிலே வைத்து, அப்பவே அதெல்லாம் கண்டுபிடிச்சார். ஏன்னா 6 மாசம் நெருப்பை சக்கிட்டே போகும். எட்டத்திலே இருந்த மெண்டரி என்கிற மிஷினிலே வைத்து அவர்களை இழுத்து அடித்தா வெள்ளும் மாதிரி அதில் போய் விழுந்துருவான். இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சொல்லுகிறார்கள், இப்ராஹிமே, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், சொல்லுங்க. அம்மா இலைக்க ஃபலா. எல்லாரும் கவனிங்க, என்னுடைய அருமையான சகோதரர்களே, ஈமான் என்னன்னு தெரியுதா?
வானத்திலிருந்து செய்து கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்க்கதரிசி பெரிய ஆபத்துக்கு முன்னாடி காத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்றாரு, சொல்லு வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த நபி என்ன சொன்னாரு தெரியுமா? ஈமானுடைய கோட்டை. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயமாக இருந்தார். இந்த அளவுக்கு அவருடைய மனசுல ஈமான் இருந்தது. அம்மா இலேக்க ஃபலான்ட, நீ எந்த உதவி செய்ய போயா மேல ஒருத்தங்க சொல்லி வாய் மூடலை அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். நெருப்பு குண்டத்திலே மேலே அது அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா சொன்னார், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு சாந்தம் அளிக்கக்கூடிய வகையிலே நீ வந்து மாறிவிடு. அது மாறிடுச்சு. எல்லாம் அவர் முடிஞ்சு போயிட்டார் நினைச்சப்போ உள்ளே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமா எச்சு வெளியே வர்றாங்க. இவ்வளவு ஈமானுடைய அழுத்தம் இருந்திருக்க வேணும். அதனால அல்லாஹ்ங்கிற ஒரு முடிவு நம்மளுடைய மனதிலே அவனை இருத்தி அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து வேண்டாவிலே வந்த செய்திகளை விட்டு தீர்க்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் வருவான் நம்ம கூப்பிடுற நேரத்தில். மூணாவது செய்தி ரொம்ப அற்புதமான செய்தியை மீண்டும் போதே நினைக்காதீங்க, கேளுங்க மனசு காத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல பேசும்போது சொன்னாங்க, தூசினாங்களே, யா அல்லாஹ் நீ எனக்கு எதையாவது சொல்லு, நான் சொல்லணும்னா சம்பாஷணைங்க. அல்லாஹ் சொன்னா, குல் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏகத்துவத்தை பற்றி பேசுறாங்க. இவர்களெல்லாம் ஏகத்துவத்துக்கு கோட்டையாக இருந்தது. அதை எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை மட்டும் காட்டுவதற்காக நீ சொல்றேன். இல்லாட்டி இதை பத்தி பேசினா எனக்கு நாள் பத்தாது, மாசக்கணக்கு நல்ல உதவி செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சுங்க. நீ என்ன அல்லாஹ் இதை போய் சொல்ற உலகம் பூரா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு என்னையும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்றே, எப்படி சமாதானம் பேச்சறியலாட்ட நானுமா கேளுங்க. குல்லு இபாதுக யக்கூலும், அடியார்கள் எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. அப்புறம் நான் வந்து உன்னுடைய நபி, எனக்கு பேர் கலீமுல்லாஹ், உன்னோட பேசுற ஆளு, என்னைய போய் நீ அதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்றியே, என்ன அர்த்தம் கேட்டேன். அப்ப ரப்பு ஜல்ல ஜலாலுஹு ரெண்டு வார்த்தை சொல்லுகிறான், கேளுங்க. ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு வார்த்தை. மூசாவே, 7 வானங்கள், لو أن السماوات السبع وعامرهن غيري, என்னை தவிர 7 வானங்களையும் 7 வானங்களில் உள்ள அனைத்தையும் ஒருமித்து ஒன்றாக ஒரு திராசுல வச்சு அரவையின சபை 7 பூமியை தூக்கி அது மேல வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை தூக்கி இன்னொரு தட்டில வச்சீங்கன்னா மேலத்து மிகுந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நேரே போயிடும். அதனாலதான் அவங்க சொல்ல சொன்னேன், சொல்லிக்கிட்டே இரு, அதிலே தான் எல்லாமே இருக்கிறது. ஆகையினால என்னுடைய அருமையான சகோதரர்களே, இன்னொரு பேச்சு ஞாபகம் மறக்க முடியாத செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆஜரா அம்மாவையும் அந்த அம்மாவுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காபத்துல்லாஹ்விலே கொண்டு வந்து அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி விட்டு விட்டு திரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க, ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதின் கைரிதி ஸரஅன், எல்லாமே இல்லை, ஒரு புல் இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒரு மலைக்கு கீழே மக்கா. நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேட்காம அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் அமரக், அல்லாஹ் தான் உன்னை விட்டுட்டு போச்சுனானா? ஆமான்னாங்க. போயிட்டாயாங்க. இதேபடி அறுப்பதற்காக வேண்டிய மகனை கீழே தள்ளி கத்தியில அறுக்கிறார். அறுக்க முடியல அவரால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுன்னு அறுத்தார். ஒன்னும் வேலைக்கா அந்த கத்திய பக்கத்தில் இருக்கிற ஒரு குண்டின் மீது வீசினார், அடிச்சார். அந்த குண்டு புடத்துக்குச்சு. இது வந்து கதை இல்லை, நான் பல முறை நேரில் சென்று பார்த்தேன் அந்த இடத்தை. இங்கேதான் அறுத்தாங்க. இந்த கல் பாருங்க உடனே அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு.
அப்ப அல்லாஹ் கேட்டான், ஒரு பெரிய நெருப்பு 6 மாசம் எரிஞ்சு அதில் ஒன்ன போட்டப்போ ஒரு மயிரை கூட கருகாமல், ஒரு முடியை கூட கருகாமல் என்னை காப்பாற்றினவன் அல்லவானா? உன் பையனை கத்தியா இருக்காம செய்ய முடியாதா? நினைச்சுப்பார். அதனால இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போய் அறுத்துட்டு பிரம்மாண்டமான ஒரு அறுப்பை கொடுத்து அவருக்கு நாம் பகரம் செய்தோம். ஈமானுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய, அழுத்தமாக இருக்க வேண்டிய செய்திகளாக இவற்றை உங்களுடைய மனதிலே இருக வையுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஈமானை பலப்படுத்துவார். மற்ற காரியங்கள்லாம் அவர் சொன்னது தௌஹீது ஏராளமான விஷயம் சொல்றார். அந்த தௌஹீதிலே நிலையாக இருந்து கடைசி வரை அல்லாஹ்வை நினைத்து அவனிடத்திலே எல்லாவற்றையும் பெற்று சீரும் சிறப்போடு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வார். அப்புறம் விஷயத்துக்கு வந்துட்டு குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவில் நம்மளுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் இது கேள்வி. மக்ரிப் தொழுகையை நடத்திய இமாம் ஒரு வசனம் ஓதினார் தொடக்கத்தில், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா. நீங்க எல்லாருமே கேட்டீங்க. இரண்டாவது இங்க கிராத் ஓதுன தம்பி ஓதினார், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா. இதற்கு நிகரான எத்தனையோ ஆயத்துகள், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக ذிக்ர் என்ற அந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அதை கடைசி வரை உலகம் யுகம் முடிகிற வரைக்கும் நாம் காப்பாற்றி பாதுகாப்பாக வைப்போம். யாரும் விளையாடவே முடியாது. ஒரு சில ஹஜ் சீசனுக்கு முன்னாடி யூதர்கள் குர்ஆனுடைய வசனங்களை மாற்றி திரும்ப செய்து புரட்டு செய்து பஜார்ல விட்டணும். ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதை அப்படியே அள்ளி கொண்டு போய் கடல்ல விட்டு அல்லது நெருப்புல விட்டு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவனுடைய பிறப்பிலே ரத்தத்திலே ஊறியது மாற்றிக்கொண்டே இருந்தது. சரி, முதல் ஆயத்தை சொல்ல விட்டுட்டு, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா. சங்கை மிகுந்த இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச திருமறைக்கு அவன்தான் இறக்கி வைத்தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்தான் என்பதற்கு உறுதியான சான்று. அப்படித்தான் நாம் நம்ப வேண்டும். இந்த குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் அவர்களுக்கு வேறொரு விளக்கத்தையும் அதிகமாக தந்தான். அதற்கு பெயர் ஹதீஸ். பக்கத்தில் உட்கார்ந்துறாரு மாமா, ஒரு வாரமா ஹதீஸ் சொல்றாரு. وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. இது அற்புதமான ஆயத்து. அல்லாஹ் தஆலாவின் மீது சத்தியமாக, وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆகவே மாட்டார்கள். حَتَّى يُحَكِّمُوكَ உங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீதிபதியாக ஆக்காதவரை, மார்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து செய்திகளை வாங்கி தந்தவர்களுக்கு பெயர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னதை கேட்காமல் அவர்களுக்கு மாற்றமாக அல்லது அதை தள்ளிவிட்டு நடப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. போயிட்டானா காஃபிரா போயிடும். இரண்டாவது அடிப்படை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த இரண்டாவது அடிப்படை, வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம். எதற்காக? மக்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு. லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதற்காக. இந்த குர்ஆனுக்கு வேறு எவருக்கும் தன்னிடத்தில் இருந்து தன் இஷ்டத்திற்கு விளக்கம் சொல்வதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கவில்லை. யார்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு இன்னொரு சான்று சொல்றாரு. நேத்திரத்திற்கு ஹதீஸ் சொன்னார். உட்கார்ந்து وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அவர்கள் பேசக்கூடிய எந்த பேச்சும் தன் மன இச்சைக்கு பேச மாட்டார்கள். அப்படி பேசினால் அது வஹியாகத்தான் இருக்கும். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அல்லாஹ் தஆலாவினால் அறிவிக்கப்பட்ட வஹியாகவே. ஆனால் எதையும் சொல்ல மாட்டார்கள். சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயம் இறங்குவதற்கு முன்னாடி 3 விஷயங்களை பற்றி ஒரு கூட்டம் வந்து கேட்டார்கள். எனக்கு தெரியல, நீங்க சபர் செய்யுங்க, அல்லாஹ் இறக்கி வச்சா உங்களுக்கு சொல்றேன் அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆனுக்கு எந்த விளக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக சொல்லவில்லை. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதே நேரத்தில் குர்ஆன்னா என்னன்னே தெரியாதவன் கையில எடுத்துக்கிட்டு நான் உனக்கு விளக்கம் சொல்லுகிறேன்னு சொன்னா இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறதா? இல்லை, இல்லவே இல்லை. அதனால முதல் அடிப்படை குர்ஆனுல் கரீம் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதம். அதுதான் இஸ்லாத்தின் மூல அடிப்படை, முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் சுன்னத்தும். ஹதீஸுக்கு எதிராக இந்த உலகத்தில் யாருக்கும் விஷயம் சொல்வதற்கோ எடுத்துச் சொல்வதற்கோ ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரபல்யப்படுத்துவதற்கோ அல்லாஹ் தஆலா அதிகாரம் தரல. உண்மை. ரொம்ப அழுத்தமாக சொல்ற ஒரு செய்தி. ஒரு வாரத்துக்கு முதல்ல மதுஹபுகளிலே இருந்துதான் ஆக வேணும்னு திருச்சியில ஜமாஅத்துல் உலமாக்கள் ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் ஒருத்தர் வேலூர் பாக்கியாத் சாலிஹாத்திலிருந்து போய் பேசினார். மதுஹபுகளிலே இருந்தே ஆகுது. அப்போ நான் அந்த என்கிட்ட கேட்டவர்கிட்ட இது என்னங்க சரியான என்கிட்ட கேட்கிறாரு. நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸை சொன்ன பிறகு அந்த ஹதீஸ் தான் இரண்டாவது அடிப்படை என்று உலகத்தில் உள்ள சரியான முஸ்லிம்கள் இமாம்கள் எல்லாரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரி 80வது வருஷம் பிறந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 80 பிறந்த 150 மூத்தா போனார். இதற்கிடையே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நிகரான வயதை உடையவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று இறப்பெய்தினார்களோ அன்றுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துக்கு வந்தாங்க. அவர்கள் வந்த கொஞ்ச நாளில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்தார்கள். இந்த 4 இமாம்களும் உலகத்தினரால் அறியப்பட்டவர்கள். எதனால? இந்த உலக மக்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி சொல்லித் தந்தார்களோ அப்படி சொன்னார்கள். கருத்து வேறுபாடுகள் என்பது மதுஹப்களின் பெயரால் எப்போ வந்ததுன்னா பிற்காலத்தில், நேற்று முந்தா நாள் வந்தது, மூல காலத்தில் இல்லை. அவர்கள் சரியான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். கேளுங்க. இதா ஸஹஹல் ஹதீஸ் ஃபஹுவ மذهபி. ஒவ்வொரு இமாமும் சொல்லுவாங்க, சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என்னுடைய வழி. ஆகையினால கலகம் பண்ண தேவையில்லை. சரியான ஹதீஸ் சப்போர்ட்டுக்கு இருந்தா எடுத்து அதான் எடுத்துக்கிறேன். சரி, இப்ப விட்டு எடுத்துட்டு போறேன். நான் முதலாவது அடிப்படை நான் குர்ஆனுல் கரீம் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னியம் இருந்த குர்ஆன். அதை தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இரண்டாவது அவருடைய சொல் செயல் சம்மதம். சொல்லுக்கு பேரு ஹதீஸ், சொல் செயல் சம்மதத்துக்கு பேரு சுன்னத். அந்த சொல் செயல் சம்மதத்தில் எதை எவன் நிராகரித்தாலும் அல்லாஹ்வை நிராகரித்தவனாக ஆயிடும். பக்கத்தில் இருக்கிறார அஜப்தே ஹதீஸ் சொல்வார், நான் கேட்பேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். அல்லாஹ் தஆலா சொன்னா அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉ ரசூல. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கோ, அவனை வணங்குங்கோ. அத்தீஉ ரசூல, ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடங்கோ. وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
யாரு மாறு செய்கிறானோ இன்னலஹு நார ஜஹன்னம், நரகம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றமாக நடப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. அப்ப இரண்டாவது தூண் இஸ்லாத்துக்கு என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் சம்மதம். இந்த சொல் செயல் சம்மதத்தை உலகத்தவர்களுக்கு எடுத்து சொல்லியவர்கள் யார்? யாருங்க? சஹாபா. முந்தா நாள் என்னமோ ஒரு இடத்துல ஹதீஸ் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அம்மா சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சிருச்சு. வீட்டுக்குள்ள நடக்கிற சமாச்சாரம் பெரிய எவிடன்ஸ். அது நீங்க சிந்திச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிதாக எடுத்து முடியும். நிஜமா வந்தாராம் இல்லை, இந்த அம்மா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு விட்டுட்டு சொல்லுது, இருந்தாலும் என்னை கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. அவர் சும்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நிக்கிறாரு. அந்த அம்மா புண்ணியாதி ஆச்சு. அதோட அரசாங்கத்துல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற அசீஸுக்கு மனைவி. ஒன்றும் சொல்ல தெரியல அந்த ஆளால. என்ன செஞ்ச அல்லாஹ், அங்கே ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. குழந்தை, அந்த குழந்தையை விட்டு பேச விட்டான் அல்லாஹ். அதை நல்லா பாருங்க, அவர் போடுகிற சட்டை பின்னாடி கிழிங்க இருக்கு. இந்த அம்மா போட்டு இழுத்த இழுவையில பிஞ்சு பிஸ்னாரியா போச்சு. அவர் இந்த அம்மாவை எடுத்திருந்தால் முன்னாடி எடுத்திருக்கிறார். அது அப்படி இல்லை, பின்னாடி இழுத்ததுனால கிழிச்சதுனால இந்த அம்மா தான் குற்றவாளி சாட்சி சொல்லிட்டு தூங்கி. இப்படி சம்பவங்களை குர்ஆன்ல ஏராளமா இருக்கு, என்னால சொல்ல முடியும். அதனால அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த அந்த ஹதீஸ்கள், அவர்களுடைய சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்திய செயல்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை நாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் மக்களுக்கு போய் சேருவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், தூணுகளாக இருந்தவர்கள். அந்த நாசிக்குள்ள ரஜத் பேசுகிறார், ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى, நேர்வழி இன்னதென்று தெளிவான பிறகு அல்லாஹ்வுடைய திருத்தூதனுக்கு எவனாவது மாற்றம் செய்து மாற்று கருத்தை தெரிவித்து மூமினீன்களுடைய வழி அல்லாததை பின்பற்றுகிறானோ, அந்த மூமின்கள் திருக்குர்ஆனிலே கூறப்பட்ட மூமினீன்கிற வார்த்தைக்கு உரியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய வழியை எவன் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் தந்த தண்டனை ரெண்டு. ஒன்னிகி மாத்தவல்லா, அவனுடைய அறிவார்த்தம், அவனுடைய தவறான வழியிலேயே அவனை நாம் விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம, அவனை நரகத்திலே நாம் போய் சேர்த்துவோம், போட்டுடுவோம். அதனால சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்கு தூண்கள். ஒரு ரெண்டு அதிசயமான செய்திகளை சொல்றது. கிட்ட பெற்றெல்லாம் வரும், ஆனா இந்த மஜ்லிஸ்ல சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன அப்படியேவா கொடுத்தாங்க? ஹதீஸ் கிதாப் எல்லாம் இது புகாரி இது முஸ்லிம் அப்படியேவா கொடுத்தாங்கன்னு கேட்கணும். ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா அதற்கு அவர்கள் உடன்பட்டால் அவர்களுடைய தவறான வழி மக்களுக்கு தெரிந்துவிடும். சாபாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவங்களுமே நம்ம எப்படி பின்பற்றுறது? சஹாபாக்கள் வழி நடந்து போ, பின்னாடி போன்னு சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்களுடைய வழிதான் சரியான வழி, அது மூமின்களுடைய வழின்னு சொன்னது அல்லாஹ் சொன்னான். அதுதானே வஹி. ஒரு தடவை ஹசன் அலி கேட்டார், நான் அஹ்ல ஹதீஸ் பள்ளிவாசல்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், சஹாபாக்களை பின்பற்றினா அவங்களுக்கு என்ன வஹியா வந்துச்சுன்னு கேட்டார். முட்டுத்தனமான கேள்வி.
அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் சஹாபாக்களை பிடிச்சிட்டாங்க, அவங்க வழியில நீங்க இருங்கோ, நீங்க நடங்கன்னு சொன்ன பிறகு தனியா வகி வரணுமா யோசனை பண்ணிப்பாருங்க. தேவை. அதனால இந்த உலகம் முழுக்க முயற்சி செய்தாலும் ஒரு முடிவை பெற முடியாத நிலையில் இரண்டு காரியங்களை பெரு சஹாபாக்கள் செய்து காட்டுறாங்க. நான் பேசுனது அப்படியே காப்பி அடிச்சு அவர் சொல்றார், நான் கேட்கிறேன் காதாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பெய்து விட்டார்கள். அவர்களுடைய ஜனாஸா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சானியா என்ற தூரப்பகுதியில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்கே வருகிறார்கள். வந்து உள்ளே நுழைந்து தலை முகமீது இருந்து அந்த துணியை நகர்த்தி விட்டுட்டு, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணித்த பிறகும் நறுமணத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நறுமணம் வீசுகிறது. கஸ்தூரின் மனம் வீசும். 4 ஆண்டு படிச்சான் அந்த காலத்து. கிரையில உள்ள நுழையும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ கையில தூக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன சொல்லி, உங்களில் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பெய்து விட்டார் என்று சொன்னார். நபினா அவர் பாஷையில முஹம்மத் யாராவது சொன்னீங்கன்னா உங்க தலையை எடுத்துருவாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளே நுழைகிறார்கள். அலா ரிஸ்லிக யா உமர், அமைதியா இருந்த வரவேற்புக்குள்ள போய் சலாம் சொல்லிட்டு ஆயத்தை ஓதுகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது வந்து தூதர் தான். قد خلت من قبله الرسل, அவர்களுக்கு முன்னாடியும் தூதர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர் இறப்பெய்து விட்டார், இயற்கையாக இறப்பெய்து விட்டார், குத்தில போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். தற்காலிக முகாசனி, பின்னாடி ஓடி போயிருவீங்களாப்பா, வந்த வழியே போயிருவீங்களா, மத மாதிரி போயிருவீங்களா, நல்லா. அதுக்கு பிறகுள்ள வார்த்தை கவனிங்க. من كان يعبد محمدا فإن محمدا قد مات. உங்கள் யாராவது முகம்மதுக்கு வணக்கம் செய்பவர்கள் இருந்தால் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பெய்து விட்டார்கள். من كان يعبد الله, நான் தௌஹீத் எல்லாம் பேசுறேன். அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் உங்கள் யார் இருந்தாலும் அல்லாஹ் தெரிஞ்சுக்கங்க, அந்த அல்லாஹ் ஹய்யுன், ஜீவனுடன் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், நிலையானவனாக இருக்கிறான், மரணிக்காதவனாக இருக்கிறான். அவனை தொடுங்கப்பா அப்படின்றவர் மனுஷன். அவருக்கு டைம் முடிக்க போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே பாயிண்ட் வரும் பாருங்க, விட்டுறாதீங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே இருந்த வாழ்க்கையில ஓடுச்சு, எனக்கு தெரியாம ஓடுது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனம் இப்போதுதான் இறங்கியதை போட்டு எனக்கு தெரிகிறது, நான் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அபூபக்கர் சொன்னது ஹக்குன். அந்த சஹாபாக்களை அவர்களுடைய தரம் என்னன்னு தெரியாம வாயில வந்ததை பேச சஹாபாக்கள்னா அது குப்பை, அப்படி இப்படி கிரிமினல் ஒருத்த பேசிட்டேன்னா அவனை ஆயக்காங்க நல்லா காங்க. அதை நீங்க கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு தீய காரணம் இருக்கு, என்ன தெரியுமா? அங்கே இந்த வாக்கத்திலே பிழவை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது குரூப் வந்து முனாஃபிக்குகள், இரண்டாவது குரூப் வந்து யூதர்கள். تجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود. விசுவாசம் கொண்டவர்களுக்கு கடுமையான விரோதிகள் யார் தெரியுமா? யூதர்கள். எந்த காலத்திலையும் உங்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை, அவர்கள் விட மாட்டார்கள். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அதே மாதிரி செய்வீங்க. அதோட சேர்ந்து அவன் நம்மாடியனா அவன் வழியில் இருக்கான்னா அவங்கெல்லாம் நமக்கு தீமை பண்ணிடுறான், தீனுக்கு தீமை பண்ணுறான். ரெண்டாவது ஆளாயிட்டான்னா, மூணாவது ஆளு முரத்தசிலாக்கள், சவாரிகள். இவங்க 2 பேர் என்ன கொள்ளுங்க? ஜஹமியீன்கள் என்ன கொள்ளுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க.
இப்போ அதில் சொன்னார்ல அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை மறுத்தல், அதுக்கு வேறு பொருள் சொல்லுதல், அதற்கு மாதிரி சொல்லுதல், அது அப்படி இப்படி என்று சொல்லுதல், இது பூராவே செஞ்சிருவார். பாபன் செஞ்சா அந்த ஆள் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டார், இஸ்லாத்துக்கு வெளியில போயிட்டார். எந்த அப்பன்டா அவனுக்கு சொல்லி கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூத்தா போற நிலையில நிதானத்தோட ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான்னா தஹலல் ஜன்னத். பெரும்பாவம் செய்தவங்க தௌபா செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா அதாப வச்சிருக்கான். தௌபா செய்தால் மன்னித்து விடுவார். இவங்க சொல்ற அதெல்லாம் கிடையாது, நாங்க வெளியே போறான்னு போயிட்டோம். அதனால தான் முயற்சி அவங்கள ஸ்பெஷலா எதையெல்லாம் மறுக்கிறான் தெரியுமா? நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜக்காத் இல்லை என்கிறான். ஜக்காத் எது கொடுக்கணும்? ஜக்காத்தை யார் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானா அவரே செத்து போயிட்டாரு. அவன் பாஷையில போயிட்டாரு. நாங்க ஏன் ஜக்காத் கொடுக்கணும்? ஆனா மறைமுகமா இவன் என்ன பண்றான்னா, வயசுல ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும். இப்ப அடுத்த தப்பு என்ன தெரியுமா? முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையில தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கிற அவர் சொல்றாரு, நீங்க ஜக்காத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்துட்டு போங்க, வட்டி வாங்கி சாப்பிடலாம், சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் சவாரிஜின் இன்னைக்கு இல்லை, இதில் 200 இவர்கள் எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள். இந்த சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாரே, அவருக்கு பேர் யாரு? அவர் தான் முதலில் சொன்னவர். ஒரு சரியான முஃபஸ்ஸிர். என்னமா அவருக்கு ஒரு திருக்கு வந்துச்சு சொல்லிட்டே அழங்க, எல்லாரும் சேர்ந்து பிடிச்சா அவரை கல்லாலே அடிச்சிட்டான். சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா, இனிமேல் சொல்லலன்னு சொல்லி உருப்பிட்டார். அப்போ இவர்களுடைய தவறான கொள்கை இஸ்லாத்திலே உண்டாக்கியவர்கள் யார்? முதலாவது முனாஃபிக்குகள். நமக்குள்ளே இருந்து கருத்தா இருப்பான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தன் குத்திட்டான் கத்தியால இருக்குல்ல, அவங்க சட்டையை பிடிச்சி எடுத்து கிட்டத்தில் பார்த்தாங்க, ஏன்னா நீயா இப்படி செஞ்சான்னு. நம்ம ஆயத்திற்கிற கடைசியில் பார்த்தா அவன் ஒரு முனாஃபிக். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பதற்காக வேண்டிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி நாசப்படுத்துவதற்காக வேண்டிய மிக முக்கியமாக இருந்தவர்கள் யாரு? முனாஃபிக்குகள். அப்புறம் யாரு? ஷியாக்கள். அப்புறம் யாரு? ஹவாரிஜிகள். அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கக்கூடிய ஜஹம் இப்னு ஸஃப்வான். நீங்க கேட்டா அதிசயப்படுவீர்கள். ஒரு அடிப்படை சொல்லி முடிச்சது. அல்லாஹ் தஆலாவை விசுவாசம் கொள்ளக்கூடிய விஷயத்துல 4 விஷயங்கள், 4 அடிப்படைகள் இருக்க வேண்டும். அந்த 4 அடிப்படைகள் இல்லை என்றால் மனிதன் அவனுடைய ஈமானிலே தப்பு செய்திருந்தான். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படக்கூடிய ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கை யார்? அந்த அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பேர் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அலைக்கும் பிஸ்ஸுன்னா அஹ்லுஸ் சுன்னத் வந்துருச்சு. அலைக்கும் பில் ஜமாஅத், சரியான ஜமாஅத்தை கூட்டத்தினரை பிடித்துக் கொள்ளாது. இப்ப அந்த பேருள்ளவர்கள் ரெண்டையுமே விட்டுட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்தில் திருவனந்தபுரத்தில் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மலையாளத்துக்காரர் பேசினார். அவர் மூத்தா போயிட்டார். எல்லாம் அவருக்கு ரஹ்மத் செய்யலாம். இவர் வரையின எங்களை அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத், எங்களை மலையாளத்தில் பறையும் பல்லு இல்லாதவனுக்கு பல்ல ரெண்டும், 1000 பல்லு இல்லாதவனுக்கு பல்லுக்காரன்னு சொல்லுவாங்க, மீசை இல்லாதவனுக்கு மீசக்காரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்கள் சுன்னத்தையும் விட்டவர்கள், ஜமாஅத்தையும் விட்டவர்கள், ரெண்டையுமே. சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் சம்மதத்தை யார் ஏற்றுக்கொண்டானோ அவன் தான் சுன்னத்துக்குடையவன். எந்த ஜமாஅத்தை பின்பற்றுறது? சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை தான் பின்பற்ற வேண்டும். நான் ஏற்கனவே ஆயத்து சொல்லிட்டேன், அது மாதிரி நிறைய சொல்ல முடியும். ஆனால் நேரம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல கேள்வி கவனம்.
افترقت اليهود على 71 ملة فرقة. யூதர்கள் 71 கூட்டத்தினர்களாக பிரிந்து விட்டார்கள். 70. அடுத்தது நசாராக்கள் 71. அப்படிதாங்களா? 71, 72, 73 தான் சரி. சொன்னதான் சரி. 71 கூட்டமாக பிரிந்தார்கள். நசாராக்கள் 72, அப்புறம் மற்றவர்கள் என்னுடைய உம்மத்து 73 பிரிக்கணும். இதைத்தான் நீங்க கவனமா கேட்கணும். என்ன சொன்னாங்க அடுத்தாப்புல? குல்லஹும் ஃபின்னார், எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. எல்லா வாஹிதத்தன், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அடுத்த நான் சொல்றேன். 71, 72, 73 3 சமுதாயம் இப்படி பிரிந்து போவார்கள். அவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு போவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த கூட்டம் யார்? நானும் என்னுடைய நபித்தோழர், என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில எவன் இருந்தானோ அவன் எல்லாம் கரை சேரக்கூடியவன். நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றி நடந்தவன் தான் கரை சேர முடியும். அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவன் தான் வெற்றி பெறும் கூட்டத்தை சேர்ந்தவன். அவன் தான் உலகத்திலே அல்லாஹ் தஆலாவினால் உதவி அளிக்கப்பட்ட தாயிஃபத்துல் மன்சூரா என்று சொல்லப்பட்டவன். அதில் இருங்கன்ட்டான். எப்போ யாராவது ஒரு ஆள் உரத்த சப்தத்தில் இது ஹதீஸே இல்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை, அதனால இதை தள்ளிட்டா உலகத்தில் 98 விஷயங்களை எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம், உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ ஒரு உண்மையை நான் மறைக்க கூடாது. ஏன்னா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. யூடியூப்ல வந்துருச்சு, உலகம் பூரா வந்துருச்சு. அந்த பையன் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 50,000 பேருக்கு மத்தியில் பேசி முடிச்சிட்டான். அந்த பையனுக்கு பேரு அப்பாஸ். 15 வருடங்களாக இந்த ஹதீஸை பற்றி தர்க்கம் செய்து சரியான ஹதீஸ், நிரூபணமான ஹதீஸ், இதை நீங்கள் புரட்டு செய்கிறீர்கள். அதுக்கடுத்தான் கடைசி செய்தி, ஷஹரை நம்பக்கூடியவர்களை முஷ்ரிக் என்று சொல்லி அவர்களால் நரகத்துக்கு போறவன் சொல்லிட்டீங்க. இனியும் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான். ஆகையினால உங்களுடைய புரட்டுக்கு நான் ஆளாக முடியாதே, வெளியே செல்கிறேன் என்று அந்த பையன் வெளியே செல்லி குடிக்கிட்டு வந்துட்டு கேட்டா, என்னைக்காவது அல்லாஹ் தஆலா சத்தியத்துக்கு துணை செய்வான். சத்தியம் எப்பவுமே கஷ்டப்பட்டுத்தாங்க வர. வெளியில 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல 13 வருஷம் கடுமையாக பாடுபட்டார். நான் எத்தனையோ கூட்டத்தில் சொல்லிக்கிறேன். சத்தியம் வெளியே வர்றதுக்கு கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லால் சில பேர் அடித்தார்கள். தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலேன்னா, நான் அதை திருத்தி கொடுத்திருந்தாலும் அந்த பாட்டு எழுதினவனுக்கு நடக்கையிலேன்னா ஏன்டா திருக்கா முடிச்சு அடிக்கிறதுக்கு ஏகத்துவத்தை சொன்னதனாலே அடித்தார்கள். வெற்றி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சு. எப்போ விட்டாட்டுக்கு வரேன். இந்த ஹதீஸ் ஒரு சரியான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற ஹதீஸுக்களை மேதை ஷேக் நாசருத்தீன் அல்பானி, ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு பாஸ், ஷேக் முஹம்மது ஷன்கீதி, முஃப்தார் ஷன்கீதி, முஹம்மது அமான், சவுதியில் உள்ள எல்லா உலமாக்களும் அது சரியானது, ஆதாரபூர்வமானது, எடுத்து செயல்படலாம் என்று சொன்னப்போ சஹாபாக்களுடைய வழியில இல்லாதவன் இஸ்லாத்துக்கு வெளியில போனாங்க. ஆகையினால என்னுடைய அருமையான சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் எனக்கு டெலிஃபோன் பண்ணிக்கிட்டாரு. நீங்க துபாயில வந்து 35 வருஷம் ஹதீஸ் சொன்னீங்க, குர்ஆன் ஹதீஸ் சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க என்ன சஹாபாக்கள் வழியை சேர்த்து சொல்றீங்களா? நான் அதை கேட்கப்பையில அந்த சஹாபாக்கள் வழிங்கிறது குர்ஆன்ல ஹதீஸ்லயே உள்ளது தானப்போ, நானா சொல்லலையே. இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன ஆயத்தை எல்லாம் சொல்லிக்கலாம். நீங்கள் ஈமான் கொண்ட மாதிரி, நீங்கள்லாம் சஹாபாக்கள்.
என்னதான் கொண்டாலும் கரை சேர்ந்து விடும். அடிக்கடி வீணா போய் மாட்டோம். அந்த பூமியினுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழியிலே செல்லக்கூடியவன் முஸ்லிஹி ஜஹன்னமா, அவனை நரகத்திலே புகுத்துவோம் வசாத் மசீரா சொன்னான இடம் நல்லா சொல்லி. ஆகையினால என்னுடைய அருமையான சகோதரர்களே, அன்று என்ன மார்க்கமோ அதுதான் மார்க்கம். அந்த காலத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்று மார்க்கமாக இல்லாதது இது எப்போதும் உலகத்தில் மார்க்கமாக ஆகாது. என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்தார்களோ அதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சஹாபாக்களை கேட்டு. அந்த சஹாபாக்களை தான் பின்பற்றி வந்தார்கள். நடைமுறையை பின்பற்றி வந்தார்கள். ஆகையினால அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி முதலாவது அடிப்படை திருக்குர்ஆன், இரண்டாவது அடிப்படை ஹதீஸ், மூணாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் சமூகத்தினுடைய செயல்பாட்டின் விளைவு. அவங்க முன்னே சொல்லலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. யார்ப்பா நமக்கு சொல்லித்தாங்க? யாராவது பதில் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இப்படி தொழுதார்கள் யார் சொல்லித்தரா நமக்கு? சஹாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஜகாத் கொடுக்க சொன்னார்கள். யார் சொல்லித்தந்தா? ஹஜ் இப்படித்தான் செய்தார்கள். சஹாபாக்கள் தான். உலகத்திலே நல்லவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து கற்று நமக்கு எட்டி வைத்த அந்த நல்லவர்களுக்கு பெயர்தான் மிகச்சிறந்த அடியார்கள். நல்லா சொல்லிட்டோம். நான் எத்தனையோ தடவை சொல்லிக்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மஅஹு. இந்த ஒரு வார்த்தை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க வீம்புக்கு சொல்லல, புத்திசாலியா இருந்தானா மறுப்பே பேசும். முஹம்மதுடன் இருந்தவர்களும் தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவர்களை பற்றி சிறப்பித்து சிலாயித்து சொல்லப்படுகிறது. முடிவு என்ன? அது கூட சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்ன 3 நிமிஷம் தான். அஅத்த அல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்து, அந்த நல்லவர்களை பற்றி குறை பேசினார் அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். ஏன்? அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபிஹி. அல்லாஹ்வை உங்களுக்கு பயமுறுத்துகிறேன், அல்லாஹ்வை உங்களுக்கு பயமுறுத்துகிறேன், என்னுடைய தோழர்களை பற்றி பேசாதீர்கள். நீங்க யாரா பேசுறதுக்கு? அவர் செஞ்சதுக்கு அவர் போய் பதில் சொல்லுவார். தில்க உம்மத்துன் கத் ஹலத் லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத். அந்த சமுதாயம் சென்று விட்டது, அவர்கள் செய்த நன்மை அவர்களுக்கு, தீமை அவர்களுக்கு எதிராக. நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு? அவன் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை. அதோட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் அந்த நல்லவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க, ரப்பனா ஃபிர் லனா, எங்களுடைய இரட்சகா எங்களுக்கு பாவ மன்னிப்பு செய்வாயாக. வலிஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முன் சென்று விட்டார்கள், எங்களுக்கு முன்னாடி சென்று விட்டார்களே அந்த நல்லவர்களான சஹாபாக்களுக்கு போதுமா? செய்தே ஆகணும். நல்லா செஞ்சா நீ நல்லவன். அவர்களை குறை சொன்னால், அவர்களுக்கு எதிராக நீ பேசினால் நீ குற்றவாளி. எல்லாம் தலா இடத்துல ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு எல்லாம் தண்டிப்பார். அந்த தண்டனைக்கு ஆளாகாம இருக்கிறதுனா சஹாபாக்களை குறை கூறுவதை விட ஏழ்மை என்பது புஸ்தகத்தில் இருக்கு. வேண்டாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன துருக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, 2 நிமிஷம் சின்ன துருக்க சொல்லுவாங்க. அதில் வந்து என்னண்டு உதாரணமா உங்களுக்கு தெரியுமா? நல்லா சொன்னா வாக்கும் தத்ததிரி மல்லியமான் ஓதற்கு நபி அவங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, ஈமான்னா என்னன்னு தெரியாது. அப்ப என்ன 40 வயசு பிறகு தாங்க வழி வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாதுன்னு தைரியமா ஒரு கொலையை கொடுத்துட்டு பேசும். அப்படியே வச்சிருந்தான் ரப்பல் ஆலமீன். பால் குடிக்கிற பாலகனா இருந்து நடக்கிற வயசுலேயே மேலிருந்து மலக்கையில் அனுப்பி நெஞ்சை குளிக்கு சுத்தம் பண்ணி அந்த தெல்ல மஜ்பூத்தாக்கி வைத்தான். உனக்கு செஞ்சானா அவங்க தான் செஞ்சானா? அங்கே இருந்து
முடியாதுன்னு சொன்னாயோ இந்த பையன் யார் ஒரு பையன் இவன், இந்த பையனை கூட்டிட்டு ஓடிவியா இங்கிருந்து, இவனை கொல்லுவதற்காக வேண்டிய யூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட அப்படி அறியப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் யாருமே தெரியாதுங்க. 40 வயசுக்குள்ள தெரியும் ஒருத்தர் சொன்னா அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத வேலையெல்லாம் நீக்கி சரியானவற்றை தெரிந்து சரியான அடிப்படையிலே தௌஹீதையும் வழங்கி அதிலேயே அல்லாஹ்வை உறுதியாக பிடித்து செயல்பட்டு ஈமானோடு சலாமத்தாக மௌத்தாகுவதற்கும் நல்ல சுவனங்களை நாம் பெறுவதற்கும் நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னை சஹீ சலாமத்தா கொண்டு வந்து வச்சு உங்களோட பேச வச்சானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு கடைசியாக நன்றி சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹு ஹைரன். அல்லாஹ் ஷேக் வந்து நற்கூலி தரணும். தன்னுடைய முதுமையிலையும் இயலாமையிலையும் இருந்து கூட ஷேக் அவருடைய அழைப்பை ஏற்றி இவ்வளோ தூரம் வந்து வருகை செய்து அந்த மக்களுக்காக வேண்டி பல நல்ல உபதேசங்களை சொன்னாங்க. குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய விளக்கத்தின்படி தான் விளங்கணும், அதுதான் சத்தியம் அப்படின்றத ஆணித்தரமாக நமக்கு மத்தியில் எடுத்துரைத்தாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் இசை அணுகக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி வருவானாக. அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக கிதாபு தௌஹீத் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த நூலை இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்கிறோம். இந்த கிதாபு தௌஹீத் என்கின்ற நூல் எவ்வளோ ஒரு முக்கியமான நூல், இதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு சொன்னால், இந்த நூலை ஷேக் ஃபௌதான் ஹஃபிதுல்லா அவர்கள் இந்தியா மக்களுக்காக வேண்டியே எழுதியது போன்று இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இங்கே என்னென்ன சிறுக்கு காரியங்கள் எந்தெந்த விதத்தில் நடக்கிறதோ அவை அனைத்தையும் அழகாக விளக்கி நமக்கு அந்த நூலில் கொடுத்துருக்குறாங்க. ஆக இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்க போய் தான் இந்த நூல் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த அடிப்படையில் தமிழ்லையும் இந்த நூலை கொண்டு வரணும் அப்படின்றத 2009 ஐஆர்டிசி நான் படித்து கொண்டிருக்கும் போது ஐஆர்டிசியுடைய செக்ரட்டரியான சோவர் ஜபியுல்லா அவர்கள் இந்த நூலை தமிழில் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதற்கப்புறமே நம்ம மொழிபெயர்த்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இதை நிறைவு செஞ்சுட்டோம். சில பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இந்த புத்தகத்தை வெளியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா இந்த நூலுடைய ஆசிரியரான ஷேக் ஃபௌதான் ஹஃபிதுல்லா அவர்கள் ஒரு நிபந்தனை வச்சாங்க, இந்த நூலை வெளியிடுறதா இருந்தால் இலவசமாக தான் வெளியிடணும்னு சொல்லி. ஆக அதற்கான சந்தர்ப்பங்கள் இப்போதான் அமைந்தது. அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த நூலை நம்ம இப்போ தமிழில் வெளியிடுறோம். இதற்கு முன்பு இங்கே ஆங்கில மொழியில் இங்கிலீஷில் வந்து இதே கிதாபை ஒரு 5000 பிரதிகள் ஐஆர்ஜி சார்பாக நம்ம இலவசமாக வெளியிட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ தமிழில் வெளியிடுறோம். அல்லாஹ் இந்த நூலை கொண்டு இன்ஷா அல்லாஹ் தமிழக மக்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் ஒரு சரியான விளக்கத்தை தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த நூலை நமது இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரான ஜனாப் அஹ்மத் மீரான் சாஹிப் அவர்கள் வெளியிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எனது ஆசிரியரான ஷேக் ஆர்கே முஹம்மது ஹஃபிதுல்லா அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருந்த ஷேக் இக்பால் மதனி அவர்களுக்கும், அடுத்ததாக நமது மத்தியிலே உரையாற்றிய ஷேக் இக்பல் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜனாப் அஹ்மத் மீரான் சாஹிப் அவர்களுக்கும், அடுத்து ஷேக் ஆர்கே அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சொன்ன விஷயங்களை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி இலவசமாக தரப்படும்.
அளவற்ற அல்லாஹ்வின் நேரட்ட புண்ணியமாகிய எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதற்கண் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக இந்த புக்கு கிதாபுத் தௌஹீத் என்ற இந்த நூலை வெளியிடுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான நாம் எல்லோரும் ஒரு அருமையான பிரசங்கத்தை கேட்டோம். தௌஹீத்தினுடைய அடிப்படை முஸ்லீம்கள் தௌஹீத் என்றால் என்ன, எவ்வாறு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அருமையான விளக்கங்களை அருமையாக நம்முடைய ஷேக் இக்பால் மதனி அவர்கள் கூறினார்கள். உண்மையை சொல்லப்போனால் இன்றும் கூட பல முஸ்லீம்கள் தௌஹீத் என்ற அடிப்படை கொள்கையை தெரியாமல் அவர்கள் வழிகிட்டு போவதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எது முஸ்லீம் என்றால் என்ன, அல்லாஹ்வை பற்றி உள்ள செய்திகள் என்ன என்று கூட தெரியாமல் அவர்கள் பல வகையில் சிறுகளை செய்து கொண்டு இன்றும் எவ்வளவு பேச்சாளர்கள் எவ்வளவு அறிஞர்கள் எடுத்து சொல்லி கூட அதை ஏற்பதற்கு மறுத்து அவர்கள் தங்களுடைய மனைச்சையோடு நடக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இது போன்ற செயல்களை நீக்குவதற்கு அடிப்படையான விஷயங்கள் இது போன்ற புக்குகள் மூலமாக நாம் தௌஹீத் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வருகின்றோம். எல்லோரும் இந்த புத்தகத்தை படித்து அதன்படி கூடிய வாழக்கூடிய மக்களாகவும் மேலும் மற்ற நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கும் சரி மாற்று மதத்தினர்களுக்கும் சரி சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் இறைவனை பற்றிய ஒரு அறிவிப்பை இறைவனை பற்றிய செய்திகளை மற்றவர்கள் எடுத்து வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்தானால் எல்லாருமே இறுதியாக இந்நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இத்துடன் முடிவடைகிறது. கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு கேட்ட விஷயங்களை அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காக நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.